இம்பர்ஃபெக்ஷன் வந்து ஆல்ரைட், கொஞ்சம் தவறு நடக்கிறது, கொஞ்சம் பிசகுறது, கொஞ்சம் அப்படி போறது, கொஞ்சம் இப்படி போறது, அதெல்லாம் வந்து ஒரு நார்மல். இம்பர்ஃபெக்ஷன் இஸ் நார்மல் அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம டெலிகேஷன் போக முடியும். ஏன்னா நீங்க யாரை டெலிகேட் பண்ணாலும் சரி, இந்த உலகத்துல நீங்க செய்யற மாதிரி இன்னொருத்தர் செய்யறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நில், நாட் பாசிபிள். நீங்க செல் பண்ற மாதிரி, நீங்க ஒர்க் பண்ற மாதிரி, நீங்க செய்யற மாதிரி உங்க எம்ப்ளாய் செய்வாங்க அல்லது உங்க சபார்டினேட் செய்வாங்க அப்படின்னா அது எதிர்பார்க்கறது ரொம்ப தவறு. ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க கொஞ்சம் இம்பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு நீங்க உங்களை அலோவ் பண்றீங்களா? நீங்க பெர்மிட் பண்ணீங்கன்னா பீன், அதுக்குள்ள எஸ் டைப் பண்ணுங்க, பீன் டைப் பண்ணுங்க அல்லது எஸ் டைப் பண்ணுங்க. சொல்லுங்க. சோ சாரி டு டிஸ்டர்ப் சார், நான் பேசுறேன். இப்போ நீங்க இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றீங்க. அது பர்சன்டேஜ் ஆஃப் எவ்வளவு சார்? பர்சன்டேஜ்ங்கிற லெவல்ல அதுதான் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. அதுக்காக கேக்குறேன். 100% இம்பர்ஃபெக்ஷன் அலோவ் பண்ண முடியுமா? அலோவ் பண்ண முடியாது. அலோவ் பண்ண முடியாது. பெர்ஃபெக்ஷன் 100க்கு 100 வரணும். 100 ஆர்டர் வந்து 100 என்ட்ரி வந்தா 100 நான் சைன் பண்ணுவேன். 1 போனா கூட நான் வருத்தப்படுவேன். அப்படிங்கிறது கரெக்டா? 80 ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% வந்தா ஃபைன், ஒரு 20% போச்சுன்னா நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தா தான் வந்து ஓவராலா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இது கரெக்டாங்க. ஆமா, 80% கரெக்டா சொல்ல போனா 80. நல்ல கொஸ்டின் கிடைக்கும், நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. ஏன்னா ஒரு 80% நமக்கு சக்சஸ் வந்தா ஓகே அப்படின்னு நினைச்சுக்கலாம். 20% போனா போட்டோம், இன்னொரு காம்படிட்டர் அவரும் வாழ்ந்துட்டு போட்டுருப்பேன், என்ன வந்துருப்பாரு. ஸோ இப்போ நான் அவருக்கு யார் ஜாப் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நீங்க விட்டு கொடுத்துருங்க, சரிங்களா? அதே மாதிரி வந்து ஒரு 80% வந்தா கூட ஓகே, ஒரு 20% போனா பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்தை இருந்து. ஆனா நான் சொல்றது ஷார்ட் டேர்ம் தான் உங்களுக்கு கம்மியாகுமே தவிர, நீங்க லாங் டேர்மா பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி 80%, 2 எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா 160%, நீங்க செய்யறதை விட 60% அதிகம். 3 எம்ப்ளாயி போட்டீங்கன்னா 240%, நீங்க செய்யறத விட 2.5 மடங்கு ஜாஸ்தி. அப்போ ஒரு லாங் டேர்மா கால்குலேட் பண்ணும்போது நீங்க எதிர்பார்க்கறத விட பல மடங்கு பெனிஃபிட் வரும். ஆனா நீங்க அந்த இம்பர்ஃபெக்ஷன் வந்து நீங்க அடாப்ட் பண்ணணும். அவ்வளவுதாங்க. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும் அல்லது அக்செப்ட் பண்ணதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதை நான் முதல்ல சொன்னேன், இதை கொஞ்சம் யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, இம்பர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ஷனை பத்தி நிறைய வீடியோஸ், நிறைய அறிஞர்கள் பேசியிருக்காங்க. நம்ம எல்லாமே அந்த பெர்ஃபெக்ஷன் மைண்ட் செட்ல இருக்கும்போது நம்ம ப்ரோக்ரஸ் ஆக முடியாது. ப்ரோக்ரஸ் வேற, பெர்ஃபெக்ஷன் வேற. எங்க பெர்ஃபெக்ஷன் பாக்குறோமோ அங்க ப்ரோக்ரஸ் போயிடும். எங்க ப்ரோக்ரஸ் பார்க்கணும் பெர்ஃபெக்ஷன் இருக்காது. நமக்கு வேண்டியது என்ன? ப்ரோக்ரஸ் போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இதுதாங்க வந்து இதோட அடிப்படை. ஸோ நம்ம வந்து ஏன் வந்து நம்மளோட சபார்டினேட்டுக்கு வந்து நம்ம ஒர்க் வந்து பிரிச்சு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான், கொடுத்தா என்ன மாதிரி சரியா செய்ய மாட்டாங்க, அது நிறைய தவறு வந்துடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க, யாராவது அன்மியூட் பண்ணிட்டு. கொஸ்டின் என்னன்னா, இந்த வேலையை வந்து நான் என்னால பெர்ஃபெக்டா செய்ய முடியும், ஆனா என்னோட எம்ப்ளாயிஸோ என்னோட ஸ்டாஃபோ என்னோட சபார்டினேட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அவரு என்ன மாதிரி சரியா பண்ண மாட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணணும்? இதுதான் கொஸ்டின். யாராவது அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ட்ரைனிங் சார், ட்ரைனிங் கொடுக்கணும் சார். சார் ஃபர்ஸ்ட் அந்த ஒர்க்கை பத்தி ஒன்று ஷெட்யூல் பிளான், அவருக்கு நமக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அதை அவருக்கு வந்து அந்த பிளானை கொடுத்தோம் அப்படின்னா இன்கேஸ் ஒரு கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க பேருங்க? உங்க பேர் பேசு. டொமினிக் சார். எங்கிருந்து? சக்சஸ் சோலார் திருச்சியில இருந்து. சரிங்க சரி, ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதுக்கு ஒரு பிளான் இருக்கணும், சரிங்களா? அதுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை பிரிச்சு கொடுத்துருக்கோம். பட் நீ பிரிச்சு கொடுக்கலன்னா நம்ம க்ரோ ஆக முடியாது. அதை ஒத்துக்கிறீங்களா? நம்ம டெலிகேட் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து ஸ்மால் அப்படிங்கிற இந்த டேகை விட்டு வெளில போக முடியாது. ஸ்மால் ஸ்மாலா தான் இருக்கும். பிரிச்சு கொடுத்தாதான் நம்ம நல்லா க்ரோ ஆக முடியும். ஆனா பிரிச்சு கொடுக்கும்போது ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க நம்ம மாதிரி பண்ண மாட்டாங்க. நாராயணன் சொன்னாருன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க.
பார்க்கலாம் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு விஷயத்துல நம்ம கிளியர் ஆகிட்டோம். என்ன கிளியர் ஆகிட்டோம் அப்படின்னா, நாம வந்து ஒரு பெரிய வெற்றியை அடையணும் அப்படின்னா கண்டிப்பா டெலிகேட் பண்ணி தான் ஆகணும். அது ரைட்டோ தப்போ, பெர்ஃபெக்ஷனோ இம்பெர்ஃபெக்ஷனோ, குறைவோ நிறைவோ, நாம பண்ணா மட்டும்தான் நம்மளால உருவாக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்தாச்சு. ஆனா இதை எப்படி டெலிகேட் பண்றது? இதில் உள்ள பிரச்சனை என்ன? நாராயண் சொன்ன மாதிரி ட்ரெயின் பண்ணலாமா, அல்லது டொமினிக் சொன்ன மாதிரி நம்ம வேற ஏதாவது பண்ணலாமா, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் டெலிகேஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பீன் டைப் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, குட், வெரி குட். ஃபர்ஸ்ட் எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து நாம டெலிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஒரு வேலையை செய்றீங்க. எந்த வேலையை வந்து நம்ம டெலிகேட் பண்ணணும்? டெலிகேட்னா மற்றவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். நமக்கு கீழே உள்ள சப்பார்டினேட்ஸ் இல்லையா, அடுத்த ஸ்டாஃப் கூட, எம்ப்ளாயிஸ் கூட நம்ம வந்து பிரிச்சு கொடுக்கணும். எந்த வேலையை வந்து பிரிச்சு கொடுக்கணும்? இப்போ உங்கள்கிட்ட வந்து நீங்க வந்து டெய்லி வந்து ஒரு 50 ஆக்டிவிட்டி பண்றீங்க. இந்த 50 ஆக்டிவிட்டியில எந்த ஆக்டிவிட்டியை முதல்ல பிரிச்சு கொடுக்கணும்? ரிப்பீட்டட் ஒர்க். எக்ஸலண்ட். மிஸ்டர் சிதம்பரம் நடராஜனுக்கு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிடுங்க. அருமையா அருமையா சொல்லிருக்காரு, ரொம்ப சூப்பரா சொன்னார். எந்த ஒர்க்கெல்லாம் ரிப்பீட்டடா வருதோ அந்த வேலையை வந்து நம்ம பிரிச்சு கொடுக்கும் போது நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகிடும். உதாரணத்துக்கு பேங்க்ல போய் செக் போடும். இது நிறைய ஓனர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு செக் 2 செக் வருதுன்னா டெய்லி பேங்க்ல போயிட்டு உட்காந்து போய் கொடுத்துட்டு அங்கிருந்து பணத்தை எடுத்து வருது. இது வந்து ஒரு ரிப்பீட்டடான ஒரு ஒர்க். இத கண்டிப்பா நீங்க ஓனர் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை எந்த தவறு வராது. பட் இது ஒரு ரிப்பீட்டட் ஒர்க் தானே, இதையா நம்ம வந்து டெலிகேட் பண்ணக்கூடாது. நம்பர் 1. வேற என்ன நம்ம டெலிகேட் பண்ண? சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்க டைப் பண்ணுங்க. ரிப்பீட்டட் ஒர்க்ல எதெல்லாம் நீங்க டெவலப் பண்ணலாம்? நீங்க உங்க கம்பெனில நீங்க செய்யக்கூடிய வேலையில இந்த வேலையை வந்து நான் பிரிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏதாவது ஒன்னாவது நம்ம பண்ண இல்லையா? அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கங்க. ஸோ போகும்போது ஏதாவது இந்த வேலையை நான் வந்து நாளையிலிருந்து நான் டெலிகேட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ட்ரீம் வந்து நான் ஏற்படுத்தி கொடுத்துறேன். ஒரு ட்ரீம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு ரிச்சர்ட் பிரான்சன் பத்தி நான் பேசியிருக்கேன். பெரிய சக்சஸ் பீப்புள்லாம் நான் கேட்டிருக்கேன். அவங்களோட டெலிகேஷன் லெவல் என்ன அப்படின்னா, அவங்க டெலிகேஷன் லெவல், நீங்க சொல்றீங்க ரிப்பீட்டட் ஒர்க் தான் சொல்றீங்க, அவரோட டெலிகேஷன் லெவல் என்னன்னா 0. ப்ராசஸ்க்குள்ள அவர் இருக்காரா? கிடையவே கிடையாது. கஸ்டமர் வர்றதுல இருந்து பணமா கன்வெர்ட் ஆகுது வர, அதாவது கஸ்டமர் தானாவே வந்து ஒரு டீம் போய் கண்டுபிடிப்பாங்க, தானாவே சேல்ஸ் பண்ணுவாங்க, தானாவே ரெடி பண்ணி கொடுப்பாங்க, தானாவே கண்டிப்பாக பண்ணுவாங்க, எல்லாம் முடிச்சாரு. அவரோட வேலை என்ன தெரியுமா? ஜஸ்ட் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து செலவு பண்றது, போகாமல் வேலை செய்வது எப்படி? அதுதான் டெலிகேஷனுக்கு இன்னொரு பேர். ப்ரொடக்ஷன் ஒர்க், சர்வீஸ் ஒர்க். நாராயணன், எஸ் கரெக்ட். அது கண்டிப்பா நம்ம பண்ணிதான் ஆகும். அன்னோயிங் ஒர்க், முஸ்தபா, எஸ். ஸோ இந்த ட்ரீம், அதாவது 0 ஒர்க். நான் என்னோட ப்ராசஸ் சுத்தமாவே கிடையாது. நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பிசினஸ் எனக்கு சம்பந்தமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா போகுதுங்க. ஆனா எனக்கு நல்ல பணம் வருது. இதுதான் ஹையர் லெவல் ஆஃப், ரொம்ப ஹையர் லெவல் ஆஃப் டெலிகேஷன். மாதம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வந்துருது, நான் போய் எடுத்து செலவு பண்ண என்னோட வேலை. இது வந்து 10.
இது வந்து லெவல் 10. 1ங்கிறது என்னது? எல்லா வேலையும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இது 1. ஸோ இந்த ஸ்கேல் 1ல இருந்து நம்ம 10க்கு மூவ் ஆகும். 10க்கு மூவ் ஆகிறது நல்லதா முதல்ல? அது நம்ம முடிவு பண்ணிக்கணும். 10க்கு மூவ் ஆகிறது நல்லதா? நல்லதுன்னா எஸ்எட்டை போடுங்க. சரிங்க. சிதம்பரம் சார் வந்து நடராஜ் சார் வந்து 10க்கு மூவ் ஆயிட்டாரு. 10க்கு மூவ் ஆயிட்டாரு. அவருக்கும் அந்த பிசினஸ்க்கு சம்மந்தமே இல்லை. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போகுது. அப்படி அவர் என்ன பண்ணாரு? இன்னொரு பிசினஸ் ஆரம்பிப்பார். அதையும் டெலிகேட் பண்ணி ப்ராசஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு அதையும் வந்து 0 ஆக்கிட்டு அதுவும் ஆட்டோமேட்டிக்கா போகுது. அப்புறம் என்ன பண்ணாரு? அடுத்தது நெக்ஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் நெக்ஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம பிசினஸ் பண்ணதோட பர்பஸ் 2 சொன்னேன் இல்லையா? 2 பர்பஸ். என்ன பர்பஸ்? யாருக்கா ஞாபகம் தான் நீங்க டைப் பண்ணுங்க. அது அன்மியூட் சொல்லுங்க. பிசினஸ் பண்ணதோட பர்பஸே 2 பர்பஸ். இந்த 2 நோக்கத்துக்காக தான் நான் பிசினஸ் பண்றோம். ஒன்னு டைம் ஃப்ரீடம் அண்ட் அனதர் ஒன் மணி ஃப்ரீடம். இது கிடைக்குமா? நீங்க டெலிகேட் பண்ணி அது மூலமா நீங்க பிசினஸ் பண்ணாதான் உங்களுக்கு டைம் ஃப்ரீடமும் கிடைக்கும், மணி ஃப்ரீடமும் கிடைக்கும். நீங்களே ஒர்க் பண்ணும்போது கொஞ்சமான டைம் மணி ஃப்ரீடமும் டைம் ஃப்ரீடம் 0வும் கிடைக்கும். ஹை லெவல் ஆஃப் 100% எல்லாமே வந்து டெலிகேட் பண்ணி போகும்போது, ஏன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப நல்லா போகும்போது உங்களை ரிமூவ் பண்ணிட்டு அங்க ஒரு சிஇஓ போட்டுருங்க, அங்க ஒரு டைரக்டர் போட்டுருங்க, அங்க ஒரு எம்டி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பாருங்க, என்ன மாதிரி நீ பிசினஸ் பண்ண, எனக்கு இவ்வளவு லட்ச ரூபாய், இவ்வளவு கோடி ரூபாய் நீங்க வந்து டெவலப் பண்ணி தரேன், உன்னோட சேலரி முடிச்சுக்கோங்க அப்படி கொடுத்துட்டு வெளில வர்றதுக்கு ரெடியா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு டெலிகேஷன் பவரை கொண்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு மணி ஃப்ரீடம் கிடைச்சிருமா? டைம் ஃப்ரீடம் கிடைச்சிருமா? அதை நோக்கி தான் நம்ம போகணும். அதான் அல்டிமேட் 10. ஸோ யாரெல்லாம் வந்து 10 அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ 10 டைப் பண்ணும். அதுக்கப்புறம் நான் அந்த ப்ராசஸ் சொல்றேன். 10 எல்லாமே 10 அச்சீவ் பண்ணணும். அதெல்லாம் ஒரு தவறான விஷயங்க. நம்ம பிசினஸ்னா இது எங்கிருந்து வருது அப்படின்னா, இந்த விஷயங்கள் எங்க இருந்து தோன்றிருக்கு அப்படின்னா, பொதுவாக பிசினஸ் பண்ணவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அக்கம் பக்கத்துல பார்ப்பாங்க. யாரு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட படிச்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரு, அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? ஒரு மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. நான் 3 லட்சம் சம்பாதிக்கிறேன். அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு? 3 லட்சம் சம்பாதிக்க, 4 லட்சம் சம்பாதிக்கிறேன், 10 லட்சம் சம்பாதிச்சா கூட நம்ம என்ன பண்றோம்? இந்த அயன் பாக்ஸ் கான்செப்ட். இந்த அயன் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பிளக் பண்ணிட்டு ஹீட் பண்ணுங்கன்னா அந்த டெம்பரேச்சர் கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு லெவல் வந்தோன்னா டக்குன்னு தெர்மோஸ்டேட் வந்து கட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இது பேர் லிமிட்டிங் பிலீஃப். அந்த லிமிட்டிங் பிலீஃப் வந்து நாம வந்து மைண்ட்ல செட் பண்ணி தெரிந்தோ தெரியாமலோ ஒரு லிமிட்டிங் பிலீஃப் வந்து நம்ம மைண்ட்ல செட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நாம வந்து ஓடி சம்பாதிச்சிட்டே இருக்கோம். அப்படி கூடுது. ஒரு 3-4 லட்சம் ரூபாய், அவனுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்ச உடனே நாம வந்து செட்டில் ஆயிடுறோம். போதும், அப்புறம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, அப்படி போட்டோம். இது உங்களோட மைண்ட் செட். நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அப்படி கிடையாது. நீங்க அதையும் தாண்டி போகலாம். நீங்க பாருங்க, நிறைய பேர் நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணாங்க, நல்லா செய்வாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, ஆனா ரிசல்ட் வராது. ஏன்னா அவங்களோட மைண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. லிமிட்டிங் பிலீஃப், அங்க ஒரு தெர்மோஸ்டாட் வந்து செட் ஆயிருக்கு. அது அந்த லிமிட் போன உடனே அது வந்து கட் ஆயிடும். அதுக்கு மேல போவதுக்கு அவங்க மைண்ட் வந்து ரெடியா இருக்கு. இந்த மைண்டை உலகத்துல யாராலும் சரி பண்ண முடியாது, அவங்கள தவிர. அவங்க போய் உள்ள போயிட்டு அந்த மைண்டை ரீசெட் பண்ணியாச்சு அப்படின்னா போகுமே தவிர. இதுதான் வந்து நானும் நிறைய இடங்கள்ல பாக்குறேன். என் கூட ட்ரைனிங் வரவங்க, என் கூட வர்றவங்க எல்லாருமே வந்து ஒரு லெவல் வந்து ஸ்டக் ஆயிடுறாங்க. சொல்ல அவங்களுக்கு வந்து லிமிட்டிங் பிலீஃப் இருக்குது. நீங்க ரொம்ப பெருசா முன்னேறணும்னு நீங்க வந்து நினைக்கல, சும்மா வாய்வார்த்தையே சொல்லிங்க தவிர உங்களோட அடிமனை வந்து அப்படி நினைக்கல. அதனால வந்து ஒரு லிமிட் வந்து அது கட் ஆயிடும். ஸோ நம்ம உண்மையிலேயே வந்து ஒரு ஹை லெவல்ல குரோ ஆகணும் அப்படின்னா நான் மைண்ட் செட்டை வந்து ஒரு எவ்வளவு நாளும் வரட்டும். நான் ஒரு கேள்வி கேட்கறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா இதை பத்தி நம்ம அடுத்தவங்க நம்ம பாத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் இதோட ஆழமா நான் புரிஞ்சுக்கணும். ஒரு கேள்வி கேட்கிறேன். மோர் சக்சஸ் டேஷ் ப்ராப்ளம். டைப் பண்ணுங்க.
நிறைய சக்சஸ் அப்படின்னா டேஷ் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளமா கம்மி ப்ராப்ளம். ஓப்பனா நீங்க எழுதுங்க, உங்க மைண்ட்ல என்ன தோணுது நீங்க எழுதுங்க. மோர் சக்சஸ் ஈக்குவல் டு டேஷ் ப்ராப்ளம். மோர் சக்சஸ் ஈக்குவல் டு மோர் டேஷ் ப்ராப்ளம். எல்லாரும் வசமா மாட்டிக்கிட்டீங்க. என்ன முஸ்தபா? ஓகே. ஸோ தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்கள்கிட்ட அந்த அயன் பாக்ஸ் தெர்மோஸ்டாட் உங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, நீங்க பண்ணல. ஆக்சுவலா இந்த உலகத்துல வரக்கூடிய நம்ம எல்லாருமே வரும்போது இந்த சமுதாயம் வந்து தெர்மோஸ்டாட்டை வந்து செட் பண்ணி தான் நம்ம அனுப்புறோம். ட்ரூலி ஸ்பீக்கிங், மோர் சக்சஸ் ஈக்குவல் டு லெஸ் ப்ராப்ளம். மோர் சக்சஸ் ஈக்குவல் டு மோர் ப்ராப்ளம். யார் சொன்னாங்க? அந்த விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கோமா, டெஸ்ட் பண்ணிக்கோமா? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நான் மூட்டையை தூக்கி வச்சு லாரி லோட் பண்றாரு, ரொம்ப லோட் பண்றாரு, கஷ்டப்பட்டு லோட் பண்றாரு. ஒரு நாளைக்கு 100 மூட்டையை தூக்கி வச்சாங்கன்னா அவருக்கு 200 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் இருக்காரு, அவர் வந்து ஹைலி டேலண்ட் பர்சன். போறாரு, ஒரு மீட்டிங் அட்டன் பண்றாரு, ஒரு சேல்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்றாரு, ஒரு 50 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் சைன் பண்றாரு. ரெண்டு பேர்ல யார் சக்சஸ் பர்சன்? மூட்டை தூக்குறவர்னா ஏன்னு வச்சுக்கோங்க, எக்ஸிக்யூட்டிவ் வந்து பின்னு வச்சுக்கோங்க. ஒரு டேலண்டட் எக்ஸிக்யூட்டிவ், அவருக்கு வந்து மைண்டாலே எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். கரெக்டா அந்த ஆர்டர் டேப் பண்ணி அந்த ஆர்டர் எடுத்துட்டார், 50 கோடி ரூபாய் சக்சஸ். இப்ப யார் சக்சஸ் பர்சன்? பி. யாருக்கு நிறைய கஷ்டங்க? ஏக்கு கஷ்டமா, பிக்கு கஷ்டமா? யார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க? ஒரு அந்த மூட்டை தூக்கி நடக்கிற அந்த அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த அளவுக்கு வர முடியுமா? எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க வர முடியும்? சோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதாங்க ஈஸி, அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதாங்க கஷ்டம். இதை நான் கிளியர் பண்ணாம நான் டெடிகேஷனோ மற்ற பேசி வந்து எனக்கு எந்த சக்சஸ் வரப்போகுது? இப்ப நம்ம மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம என்ன செட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, மோர் சக்சஸ் ஈக்குவல் டு மோர் ப்ராப்ளம். அப்படின்னா உங்கள்கிட்ட உள்ள பிரச்சனை என்னன்னா, யூ ஆர் ஹேவிங் எ மைண்ட் செட் ஆஃப் ஃபியர் ஆஃப் சக்சஸ். கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க, யூடியூப்ல அடிச்சு பாருங்க, ஃபியர் ஆஃப் சக்சஸ். ஆனா நீங்க எழுதிக்கோங்க, ஃபியர் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி நம்மகிட்ட இருக்குது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து நீங்க ட்ரைனிங் ப்ரோக்ராமே கொஞ்சம் ஒரு வித்தியாசமா நம்மளோட உணர்வுகளை தூண்டி விடுற மாதிரி, கொஞ்சம் திங்க் பண்ண வைக்கிற மாதிரி, கொஞ்சம் உங்களோட பிலீஃபை வந்து கேள்வி கேட்கிற மாதிரி. மன்னிச்சுக்கோங்க, இது என்னோட கடமை. யாரோட மனதை புண்படுத்துறது என்னோட நோக்கம் கிடையாது. பட் இருந்தாலும் மோர் சக்சஸ் ஈக்குவல் டு மோர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே, எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய வியாதி என்னன்னா, எனக்கும் அது இருக்குது. மோர் சக்சஸ் இருக்கு மோர் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குள்ள பிரச்சனை ஃபியர் ஆஃப் சக்சஸ். இந்த ஃபியர் ஆஃப் சக்சஸ்ங்கிறது ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம சக்சஸ்ன்னு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியாமலே உள்ள கீழே. ஸோ அதை கிளியர் பண்ணாம நம்ம எவ்வளவு ட்ரைனிங் அட்டன் பண்ணி என்னதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சக்சஸ் வர்றது. ஸோ என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, ஆல் தி பீப்புள் முடிஞ்சா நான் அதை பத்தி கூட ஒரு ட்ரைனிங் எடுக்கிறேன் தேவைப்பட்டா அடுத்த வாரம். ஃபியர் ஆஃப் சக்சஸ். உண்மையிலே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் ஈஸி, அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப பெரிய சக்சஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. யார் சொன்னது அதெல்லாம் தவறுன்னு? நம்ம கேட்ட விஷயங்கள், புரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து எங்கேயா டெஸ்ட் பண்ணி பார்த்தோமா? எங்கேயுமே டெஸ்ட் பண்ணல. எல்லாம் அங்கங்க கேட்டுட்டு ரொம்ப 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 பெரிய பணக்காரலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அவங்க வீட்டுல வந்து ப்ரைஸ் பண்ணது அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பெரிய பெரிய சக்சஸா இருக்கும்போது ரொம்ப ரொம்ப வாழ்க்கை ஈஸியா இருக்கும். பிகாஸ் மணி வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து எளிதாக்கும். ஸோ இதோட
இந்த விஷயத்த நான் விட்டுட்டு வெளில வந்துடுறேன். ஏன்னா அதை நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த விஷயத்த வந்து நம்ம வந்து டெலிகேட் பண்ணோம் அப்படின்னா ரிப்பீட்டட் ஒர்க். ஸோ நீங்க பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க செய்யக்கூடிய வேலைகள் என்ன விஷயம்லாம் நீங்க ரிப்பீட்டடா பண்றீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்க டெலிகேட் பண்ணணும். எல்லாரும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு 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 ஒர்க்கு முடிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த ஒர்க் வந்து நான் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அந்த 10 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எல்லா 50 ஒர்க்கையுமே நீங்க வந்து டெலிகேட் பண்ணணும். 10 அச்சீவ் பண்ணணும். ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நான் இந்த விஷயம் வந்து எனக்கு நான் டெலிகேட் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அது வந்து ரிப்பீட்டடா ஒர்க்கா இருக்கலாம். ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன். எல்லா பிசினஸ் மேனும் அவங்க ஆபீஸ்ல, அவங்க ஃபேக்டரியில, அவங்களோட பிசினஸ் உள்ளவங்க எல்லா வேலைகளையும் முதலாக செய்யும் போது நீங்க தான் செய்யணும். ப்ராஜெக்ட் ஒர்க், எஸ் முஸ்தபா, மிஸ்டர் டொமினிக், கிவிங் ஓடிபி டு அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற வேலையை நீங்க செய்றீங்க. அதை வந்து நீங்க டெலிகேட் பண்ண நினைக்கிறீங்க. வெல்கம், சூப்பர் முஸ்தபா. சின்னதை கூட நீங்க டெலிகேட் பண்ணி பாருங்க, வில் கெட் டைம். அந்த டைத்துல நம்ம ப்ரொடக்டா வேற ஏதாவது வேலை செய்யணும். ஸோ ஒரு புதிதாக ஒரு ப்ராடக்ட் செய்றீங்க, புதுசாக ஒரு செய்றீங்க, முதல்ல ஒரு இன்வாய்ஸ் போடுறீங்க, நீங்க போடுங்க. ஏன்னா எல்லா வேலையும் நீங்க செய்யும் போது அதோட கஷ்ட நஷ்டம் நமக்கு தெரியும். அதை நம்ம பெட்டரா புரிஞ்சுக்கலாம். ஆனா செகண்ட் டைம் நம்ம வந்து நம்ம செய்யக்கூடாது. ஒரு நிமிஷம், சின்ன அதாவது எல்லா வேலையும் முதல்ல செய்யும் போது நாம தான் செய்யணும், ரெண்டாவது தடவை இருந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எதெல்லாம் நம்ம வந்து டெலிகேட் பண்ணுங்கிறது நமக்கு ஐடியா கிடைச்சு. ஓகே, ஃபைன். ஓகே, இதே மாதிரி வந்த நிறைய விஷயங்கள்ல எந்த வேலைகளை வந்து முதல்ல கொடுக்கலாம். நீங்க ரிப்பீட்டட் ஜாபே வந்து நிறைய பண்றீங்க. அந்த ரிப்பீட்டட் ஜாப்லயே வந்து இந்த விஷயம் வந்து சின்ன விஷயம். முதல்ல நீங்க டெலிகேட் பண்றது ஒரு பெரிய வேலையை வந்து நீங்க டெலிகேட் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன வேலையை வந்து நம்ம எடுத்து இதை நம்ம டெலிகேட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் தான் பண்ணி பார்க்கலாமே. ஒரு பிசினஸ் மேனோட முதல் ஒரு ஒர்க் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. இப்போ வந்து இந்த ட்ரைனிங்ல அட்டன் பண்றீங்க, நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன், அல்லது கூகுள்ல பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்க, சில விஷயங்கள் வருது அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்காம சின்னதா அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டெலிகேட் பண்ணா இந்த முஸ்தபா சொல்றாரு, நான் ஓடிபி கொடுக்கறத வந்து நான் வந்து டெலிகேட் பண்ண போறீங்க. சூப்பருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டெஸ்ட் நீங்களே டெஸ்டிங் சாம்பர் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு அதை கொடுத்து பாருங்க, அது என்ன பிரச்சனை வருது யோசிங்க, சரி பண்ணுங்க. ஸோ நிறைய டெஸ்டிங் பண்ணாதான் வந்து இதெல்லாம் சரியா இருக்கும். ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறோமோ அந்த அந்த விஷயங்களை வந்து நம்ம எடுத்துட்டு அதை அதுல வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் ஈச் டீம் மெம்பர்ஸ் ஸ்ட்ரென்த். இதுக்கு ஒரு திருக்குறள் உண்டு. இந்த திருக்குறள்ல யாரு சொன்னாங்கன்னு பார்க்கலாம். ஆனா நான் சொல்ல மாட்டேன், நீங்களாவே கண்டுபிடிச்சிடணும். டெலிகேஷன் பத்தி நான் இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். பட் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து திருக்குறள் ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாரு. அதில் அதை நான் சொல்ல மாட்டேன்னா இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடி யாராவது வந்து அதை சொல்லுங்க. அதான் வந்து ஒரு சேலஞ்ச். ஓகே, சைட் என்ஜினியர்ஸ், ஃபீல்டு ஒர்க், ப்ராஜெக்ட் ஒர்க், இதெல்லாம் வந்து நீங்க டெலிகேட் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ ஒரு வேலையை வந்து நம்ம டெலிகேட் பண்ணதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கான்னு பார்க்க கூடாது. ஆனா இது சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்களா, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குதான் நம்ம செக் பண்ணணும். இருந்தா மட்டும்தான் வந்து அந்த வேலையை வந்து அவங்க கொடுக்க முடியும். எல்லா வேலையும் எல்லாரும் செய்ய முடியாது. இந்த வேலையை இவர்கிட்ட கொடுத்தா இவர் சரியா பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த ஆளுநர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இதான் வந்து 4வது. 5, பல சமயங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா
நாம வந்து டெலிகேட் பண்ணிடுவோம். ஆனா அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் கொடுக்க மாட்டோம். அதுக்கு தேவையான லேப்டாப் கொடுக்க மாட்டோம். அதுக்கு தேவையான பிரிண்டர் கொடுக்க மாட்டோம். அதுக்கு தேவையான சில விஷயங்கள் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். அதுக்கு தேவையான அத்தாரிட்டின்னு கொடுக்க மாட்டோம். அத்தாரிட்டின்னா என்ன? அதுக்கான அதிகாரம். இதை கொடுத்தாதான் அவங்களால அந்த வேலையை செய்ய முடியும். ஆனா முதல்ல செய்யும் போது நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு சைக்கிள் போட்ட சொல்லி கொடுப்போம் இல்லையா? அவங்க பின்னாடியே உங்க மானிட்டரிங்லேயே இருக்கணும். அவங்க செய்யணும். தவறு வந்தா உடனே சரி பண்ணிக்கலாம். ஒரு தடவை பண்ணி பாருங்க. சரியாச்சு அப்படின்னா 2வது தடவை பண்ண சொல்லுங்க. ஓகேன்னா அப்படியே கொஞ்சமா நம்ம கை விட்டு கழட்டி விட்டுறணும். அதுதான் இதோட மெத்தட். ஸோ கரெக்டான ரிசோர்ஸஸும் அதுக்கான அதிகாரத்தையும் கொடுத்தாதான் அந்த டெலிகேஷன்ல அவர் வந்து வேலை செய்வாங்க. நான் கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க ரிசோர்ஸும் கொடுக்காம அதுக்கான அதிகாரம் கொடுக்கலன்னா அது ஃபெயிலியர். அலோ ஃபார் ஃபெயிலியர். ஸோ முதல்ல நீங்க டெலிகேட் பண்ணும்போது பிரச்சனை என்னன்னா, இங்கதான் என்னோட மிகப்பெரிய சேலஞ்சே அடங்கியிருக்கு. முதல்ல டெலிகேட் பண்ணும்போது நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. ஸோ கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருந்து லேர்ன் பண்ணிட்டு, இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு கடினமான வேலை என்னன்னா, ஒரு வேலையை நான் செய்யறது வந்து கடினமான விஷயமே கிடையாது. ஒரு வேலையை மத்தவங்களை வச்சு செய்விக்கிறது தான் வந்து ஒரு கடினமான வேலை. ஸோ அப்படிங்கும் போது அவங்க செய்யும் போது அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம், அவங்களோட ஸ்கில், அவங்களோட திறமை இதுக்கு தகுந்தபடி கொஞ்சம் வேரி ஆகுமே தவிர, அப்போ அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணா அவருக்கு சரியா இருப்பாங்க அப்படின்னு யோசித்து கைட் பண்ணணுமே தவிர, அது ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்த உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐயோ டெலிகேஷனே தவறுன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வந்துடக்கூடாது. அதனால இந்த சைடு வந்து ரொம்ப முக்கியமானது. இதுக்குதான் வந்து நான் இவ்வளவு பில்டப் கொடுத்தேன். அலோ ஃபார் ஃபெயிலியர். கொஞ்சம் ஃபெயிலியர் இருந்தா அலோ பண்ணிக்க வேண்டியது. அதே மாதிரி பொறுமை காக்கணும். ஏன்னா பல சமயங்கள்ல நம்ம எதிர்பார்த்த ஸ்பீடால அவங்கள பண்ண முடியாது. நம்ம ஒரு மணி நேரத்துல பண்ணக்கூடிய விஷயத்த ஒரு நாள் ஆக்கிடுவோம். முதல்ல பண்ணும்போது தப்பா வர நடக்கும். இருந்தாலும் பொறுமையாக, ஏன்னா லாங் டேர்மா மத்தவங்களை வச்சு செய்யறதா நமக்கு பெனிஃபிட்டை தவிர நாம செய்யறது பெனிஃபிட் கிடையாது. ஸ்மால் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு வலையில சிக்கிக்குவோம். மீடியமா ஆகணும், லார்ஜா மாறணும் அப்படின்னா நீங்க டெலிகேஷன் பண்ணிதான். ப்ரையாரிட்டைஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபீட்பேக். இப்போ நீங்க டெலிகேட் பண்றீங்க, நீங்க நினைச்ச மாதிரி அவங்க செய்யல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அந்த திருக்குறள் ஞாபகம் வந்து நீங்க சொல்லுங்க யாராவது. அதாவது நம்ம யாராருக்கு என்னென்ன வேலையை எப்படி கொடுக்கணும் அதை பத்தி திருவள்ளுவர் சொல்லிக்காரு. கண்டிப்பா நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச குரல் தான், உங்ககிட்ட தான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இவன் இதன் செய்வான்னு சொல்லிட்டு ஓகே, பாதிமா இருக்கு. இம்பர்ஃபெக்ஷன் இஸ் அக்செப்டபிள். ஓகே, இதனால் இவன் முடிப்பான் உண்டாய்து, அதனை அவன் கண்டுள்ள. சூப்பர். நாராயணனுக்கு கிளாப் பண்ணிடுங்க எல்லாருமே. ஓகே, இப்போ வந்து நீங்க டெலிகேட் பண்றீங்க. டெலிகேட் பண்ணும்போது அவர் சரியா பண்ணல, அதுக்கு பேர் என்ன? அந்த டெர்மினாலஜியை நம்ம மாத்திக்கணும். கிளாப் பண்ணியாச்சு. நீங்க டெலிகேட் பண்றீங்க, இந்த வேலையை வந்து பகிர்ந்து கொடுக்குறீங்க, உங்க சபார்டினேட் கொடுக்குறீங்க. அவரு முதல்ல நம்மளும் சைக்கிள் ஓட்டிருக்கோம் நம்ம, சரிங்களா? இப்போ வந்து உங்க வீட்டுல உங்க பையன் வந்து எனக்கு வந்து சைக்கிள் ஓட்டித்தாங்க சொல்லித்தாங்கன்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், முதல்ல அப்படியே பிடிச்சி சொல்லி கொடுக்குறோம். அப்படியே கொஞ்சம் கையை விட்டு பாக்குறோம், கொஞ்சம் நல்லா போச்சுன்னா விட்டுறோம், இல்லாட்டா மறுபடியும் பண்றோம். அப்படியே தானே ட்ரெயின் பண்றோம். இதே மாதிரிதான் வந்து டெலிகேஷனும் நம்ம கொடுக்கக்கூடிய வேலையை வந்து நாளே அவங்க சரியா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். ஆனா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறது நேரம் தான். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு லிமிட்டட் நேரத்தோட வந்திருக்கணும். அப்படிங்கும்போது நம்மளோட வேலையை, நம்மளோட நேரத்தை ஒருத்தர் குறைக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு நன்றி சொல்லணும். நல்ல லாங் டேர்மா பெனிஃபிட் வர்றதுனால ஷார்ட் டேர்மா சில கஷ்டங்கள் ஏற்படும். இப்போ நம்ம ஒர்க் வந்து பிரிச்சு கொடுத்துட்டோம், அவரு தவறு பண்றாரு, சின்ன தவறு பண்றாரு, சரிங்களா? அந்த தவறுக்கு பேரு ஃபெயிலியர் கிடையாது, இந்த தவறுக்கு பேரு ஃபீட்பேக். என்ன எழுதிக்கோங்க, அது ஃபெயிலியர் கிடையாது, அது ஃபீட்பேக்.
ஃபெயிலியர் என்னன்னா